கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு பேச விரும்புகிற காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசித்த தேவ வசனம் பிசாசோடு எதிர்த்து நிற்கும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டுமா? இன்று வேதம் சொல்கிறது, உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது ஜட இரத்தங்களோடு அல்ல, உங்கள் மாம்சங்களோடு அல்ல, பிசாசின் கிரியைகளோடு, பிசாசின் தந்திரங்களோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த பிசாசானவனுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ஏன் அவன் என் கூட எதுக்கு போராடணும் அப்படின்னு நமக்கு சில நேரம் கேள்விகள் வரலாம். பிசாசை நான் பார்த்ததே கிடையாது, பிசாசு எனக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்புறம் ஏன் அவன் எனக்கு எதிரியா வரணும், அவன் ஏன் எனக்கு எதிராய் போராடணும்? இந்த கேள்வி சில நேரம் அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இன்றும் இந்த கேள்வி உங்களுக்குள்ளும் ஒரு வேளை வரலாம். ஆனா அதற்கு ஒரு பதில் உண்டு. அவன் பிசாசானவனுக்கு கிடைக்காத ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்காக அமைத்து வைத்திருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், அவன் தேவன் இருக்கிற அந்த இடத்தில், தேவனோடு பக்கத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. அவன் பொறாமையினால், பேராசையினால் அவன் அங்கிருந்து வெட்டி கீழே வீழப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் மூலமாக அவன் இருக்க வேண்டிய இடம் அவனுக்கு நஷ்டப்பட்டது. அதனால அந்த இடத்தில் நானும் நீங்களும் செல்லும்படி கர்த்தர் நமக்காக வழியை திறந்து வைத்திருக்கிறார். அவனுக்கு கிடைக்காத இடத்தை உங்களுக்கு கிடைக்கும் என்று அறிந்து அவன் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான். இது சில மனிதர்கள் மூலமாக, சில நண்பர்கள் மூலமாக, நம் உறவினர்கள் மூலமாக அவன் உள்பட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமடைய செய்யும்படி அடிக்கடி நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அதை ஜெயிப்பதற்கு நாம் நாவெடுத்து பேசுவதல்ல, நாம் கரங்களை எடுத்து பயன்படுத்துவதல்ல, அவர்களுக்கு எதிராய் நாம் செயல்படுவதல்ல, நாம் அதை ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராய் பிசாசானவன் விடுகிற வாக்கினாலாவது, செயல்களிலாவது, சொல்லுகிற, செயல்படுகிற யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுடைய பரலோகம், உங்களுடைய நிரந்தரமான தெய்வ சமாதானம் உங்களை வழிநடத்தி செல்லும். அதற்காக உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நீங்கள் உள்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராய் பிசாசானவன் தந்திரத்தை மெனைந்து போராடுகிற எல்லா பிரச்சனைகளிலும் விடுவித்து தேவனுடைய வல்லமையால் இவர்களை மூடிக்கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.